ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐநார் துணியில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வானதி வேணான்னு சொன்னனால பாண்டி ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கையில் சோழனும் நிலாவும் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? அப்போ சோழன்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து சோழன்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்னாலும் பாண்டிக்கு மனசு கேட்கவே இல்லை. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, வானதியை வர சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி பேசுனா வானதி பிடி கொடுக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களையே ஒரு மாதிரி திட்டி, இவங்களே நீங்கள் பெரிய ஒழுங்கா, நீங்கள் என்ன என்னைய கேட்குறது அப்படின்ற மாதிரி வானதியவே திட்டி பேசினோனையும் சோழன் கோவம் வந்துடுது. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கூப்பிட்டா நீ என்ன இப்படி பேசுகிற, நீங்கள் இப்படி பேசுனா நான் அப்படித்தான் பேசுவேன், நீங்கள் என்ன என்னைய கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது உறுதி தான், நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா ஒரு மாதிரியா பேசணுன்னே சோழனுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனையும் என்ன உன்னை கூப்பிட்டதே தப்பு தான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வானதி கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டிக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்சோடனே நான் தான் எதுவுமே பண்ண வேணான்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவள்கிட்ட போய் பேசின அப்படின்றாங்க. உன் நல்லதுக்கு தான்டா பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்காம பாண்டியும் சோழனும் அடித்து மல்லு கட்டி சட்டையை பிடிச்சி இழுத்து அவ்வளோ அடித்து மல்ல கட்ட விட்டு நிலாவுக்கு கோவம் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. கத்துனோனையும் 2 பேரும் சண்டையை விட்டு நிப்பாட்டினோனையும் பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து அவர் போகலை, நான் தான் வானதியை கன்வின்ஸ் பண்ணலாம்னு கூப்பிட்டேன், இது தப்பு தான், எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு லைக் மட்டும் போட்டு